இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். எல்லா கால்கள் முடங்கும், எல்லா நாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். எல்லா கால்கள் முடங்கும், எல்லா நாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் JTK TV நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இயேசுவே ஆண்டவர் என்ற தலைப்பில் இன்று பிலிப்பியரிலிருந்து செய்திகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக இறைவன் இயேசுவுக்கு என் நன்றி. கிருபை நிறைந்த பிதாவே, உம்முடைய வேத வசனத்தை பார்க்கும்படி எங்கள் இதய கண்களை திறந்தருளும். வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கவோ அருள் புரியும். வேத வசனங்களை தியானிப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்வில் வழிகாட்டியாக எம் இதயத்தில் பதித்து அவ்வழியில் நடக்க எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 பகுதிகளுள் 21 கடிதங்களே. இக்கடிதங்கள் ஆதி கிறிஸ்தவ தலைவர்களால் வெவ்வேறு நகர்களில் அமைந்திருந்த திருச்சபைகளுக்கோ அல்லது தனிப்பட்டவர்களுக்கோ எழுதப்பட்டவை ஆகும். இவை நூல் வடிவாக எழுதப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்டவை அல்ல. தேவைகள் அப்பப்போது ஏற்பட்ட தேவைகளுக்காக எழுதப்பட்டவையே. ஆயினும் அவை பெரும்பாலும் கிறித்தவ கூட்டங்களில் பலர் முன்னிலையில் படிப்பதற்காக எழுதப்பட்டவையே. அதனால் மிக கவனத்துடன் எழுதப்பட்டுள்ளது. பல முக்கிய கடிதங்கள் தூய பவுலினாலே எழுதப்பட்டன. பவுலின் கடிதங்கள் அனைத்தும் கிபி 49 முதல் 64 வரை உள்ள ஆண்டுகளுக்கு இடையே எழுதப்பட்டவை என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். பவுல் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் எழுதப்பட்ட காலத்தை குறித்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உள்ளன. பிலிப்பியரை சிறையிருப்பின் கடிதங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பவுல் சமய அறிவு மிக்க யூதர்களோடும் தத்துவ அறிவும் கலை சிறப்பும் உடைய கிரேக்கர்களோடும் நாகரீகத்தில் தாழ்ந்த நிலையில் இருந்த பிற இனத்தாரோடும் அவரவருக்கு ஏற்ற முறையில் நடந்து கொண்டார். இதனை பவுலின் கடிதங்கள் மூலம் நாம் அறியலாம். மற்றும் புதிதாக கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களையே கூறினார் என்பதையும், கிறிஸ்தவ சமய அறிவு பெற்றவர்களுடன் உரையாடும் போது ஆழ்ந்த கருத்துக்களையும் கூறினார் என்பதையும் அவர் கடிதங்கள் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. பிலிப்பியருக்கு எழுதிய கடிதங்கள் புதிய ஏற்பாட்டில் 11ஆவதாகவும் தூய பவுலின் கடிதங்களில் வரிசையில் 6ஆவதாகவும் உள்ளது. பவுல் தாம் 2ஆம் நற்செய்தி பயணத்தின் போது பிலிப்பியரில் பலரை மனம் திரும்பினார். சிறைப்பிடிக்கப்பட்டு வேத்தகு முறையில் சிறையிலிருந்து தப்பினார். 3ஆம் நற்செய்தி பயணத்தின் போதும் அங்கு வந்தார். பின்னாளில் பவுல் சிறைப்பட்ட போதும் பிலிப்பியர்கள் எப்பாப்ரத்துவிடம் பணம் கொடுத்து பவுலுக்கு பணிவிடை செய்யுமாறு அனுப்பினார்கள். பிலிப்பியர் 4:8 வசனத்தில் இதனை காணலாம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாயும் எப்பாப்ராத்துவின் கையில் வர பற்றி கொண்டமையால் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். எப்பாப்ராத்து கடுமையான நோயுற்றார். குணம் பெற்ற பின் பவுல் பிலிப்பியருக்கு கடிதம் எழுதி அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வசனங்களில் இதனை காணலாம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் எங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனும் ஆகிய எப்பாப்ராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்களுக்கு எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் அவன் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகும்படி எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறைவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிமித்தம் மரணத்திற்கு சமீபமானான். தமக்கு உதவி செய்த பிலிப்பியருக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அவர்கள் மகிழ்வோடும் மன உறுதியோடும் கிறிஸ்தவ நம்பிக்கையோடும் இலங்க வேண்டும் என்பதற்காகவும் இம்மடலை எழுதுகிறார். பவுல் தன்னிலையில் பற்றி விளக்கமாக தருகின்றார். பிலிப்பியர் 1:12 முதல் 26 வசனங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை வாசிக்கும்போது தாம் சிறைப்பட்டதை பற்றியும் துன்பங்களில் பிலிப்பியர் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வசனங்களில் இதனை காணலாம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களும்
மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளை கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கின்றார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கின்றார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகின்றார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். மேலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். எனினும் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும் என்று தன்னை பற்றிய செய்திகளை தெளிவாக எடுத்துரைக்கின்றார். மட்டுமல்ல, பிலிப்பியர் 1:27-30 வசனங்கள், பிலிப்பியர் 4:4 இவைகளில் பிலிப்பியர் தாழ்மையுடனும் ஒற்றுமையுடனும் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதற்கு முன்மாதிரியாக இயேசு தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்ததையும் பின்னர் உயர்த்தப்பட்டதையும் எடுத்துரைக்கின்றார். பிலிப்பியர் 2:1-11 வசனங்களிலும் பிலிப்பியர் 4:2-3 வசனங்களிலும் இதனை காணலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக கொள்ளாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தீமோத்தேயுவையும் எப்பாப்ராத்துவையும் பிலிப்பிய திருச்சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பவுல் விரும்புகின்றார். பிலிப்பியர் 2:19-30 வசனங்களில் இதனை காணலாம். யூதமயமாக்கலை குறித்து பிலிப்பியரை எச்சரிக்கின்றார். பிலிப்பியர் 3:1-2 வசனங்களில் இதனை காணலாம். தமக்கு உதவி செய்த பிலிப்பியருக்கு நன்றி கூறுகின்றார். பிலிப்பியர் 4:10-20 வசனங்களில் இதனை காணலாம். விசுவாசிகளுக்குரிய புத்திமதிகளாக சில வசனங்களை கூறுகின்றார். கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:1 வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:2-4 வசனங்கள், சாந்த குணம் வெளிப்பட வேண்டும். பிலிப்பியர் 4:5-7 வசனங்கள், கிறிஸ்தவ நீதி நெறி பண்பின் பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:8 வசனம், அப்போஸ்தல முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். பிலிப்பியர் 4:9, சுவிசேஷத்தை நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கும் போதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும் போதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஊழியக்காரர் உண்மையோடு இருந்து சந்தோஷமாயிருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:19-3:1, மாம்சத்தில் சந்தோஷப்படாமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:1-21 வசனங்கள், ஒற்றுமையில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:1-3 வசனங்கள், எல்லாவற்றிலும் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:4-23 வசனங்கள் என்பவை அவரை குறிப்பிடக்கூடிய வசனங்கள் ஆகும். மேலும் பழைய ஏற்பாடு மேற்கோள்கள் காணப்படவில்லை. இக்கடிதம் மகிழ்வின் கடிதம் என்று கூறலாம். பவுல் ரோம சக்கரவர்த்தி நீரோவின் கைதியாக இருந்த போதிலும் இந்த நிருபம் முழுவதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வெற்றியை பறைசாற்று நிருபமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனங்களாக சில வசனங்களை நாம் கூறலாம். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 3:7 வசனத்தில் ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:6-7 வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:14 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனங்களை நாம் திறவுகோல் வசனங்களாக எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்தவ இலக்கினை பற்றிய செய்திகளை சில வசனங்களில் எடுத்துரைக்கின்றார். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3:7-8 வசனங்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 3:9 வசனங்கள், கிறிஸ்துவை
வல்லமையினாலும் பாடுகளினாலும் மரணத்தினாலும் அறிய வேண்டும். 3:10. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். பிலிப்பியர் 3:11-12. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர வேண்டும். 3:13-14. ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும். 3:15-16. அப்போஸ்தலரின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். 3:17-19. கிறிஸ்துவோடு மகிமையை அடைய வேண்டும். அடுத்ததாக கிறிஸ்தவ வாழ்வினை பற்றி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சரியாக ஒரு விளக்கம் பிலிப்பியர் 1:27 முதல் உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்தை கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சரியான ஒரு விளக்கம் பிலிப்பியர் 1:27 முதல் உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. நான் உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களினாலே ஒன்றிலும் அருளாதிருக்கிறீர்கள் என்றும் உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படிக்கு எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மட்டும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்த பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்பட்டதுமாகிய போராட்டமே உங்களுக்கு உண்டு. கிறிஸ்தவ வாழ்வில் போராட்டங்கள் உண்டு என்பதையும் அதில் துவண்டு விடாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகின்றார். மட்டுமல்ல, பிலிப்பியருக்காக இறைவனிடம் வேண்டுவதோடு மட்டுமன்றி அவர்களுக்கு நன்றி உள்ளவராகவும் காணப்படுகின்றார். முதல் அதிகாரத்திலே இதனை நாம் காணலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியினால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்கள் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை சோஸ்தரிக்கின்றேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினால் பங்குள்ளவர்கள் ஆனதனால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டு இருக்கிறபடியினால் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ மாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கென்று துற்புறவானவர்களும் இடரலற்றவர்களாகவும் ஆயிருந்தால் இருக்கும்படி வேண்டுதல் செய்கின்றேன் என்று இறைவனிடம் வேண்டுகின்றார். மேலும் கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ நீதி உள்ளவைகளவைகளோ கற்புள்ளவைகளவைகளோ அன்புள்ளவைகளவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். அறிவுரைகள் பிலிப்பியருக்கு மட்டுமல்ல, அன்று பிலிப்பியருக்கு இன்று வசனத்தை கேட்பவர்களுக்கும் சிறந்த அறிவுரையாக காணப்படுகிறது. மட்டுமல்ல, பிலிப்பியர் அதிகாரத்தில் பவுல் தன்னை பற்றியும் தனக்கு ஆதரவளித்த பிலிப்பியருக்கு நன்றி கூறியும் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதோடு அவர்களுக்காக வேண்டுதல் செய்வதும் சிறப்பாக காணப்படுகின்றது. மேலும் விசுவாசிகளுக்கு கூறும் புத்திமதிகளும் கிறிஸ்தவ இலக்கினை பற்றி எடுத்துரைக்கும் செய்திகளும் காணப்படுகின்றன. கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை யாவும் பிலிப்பியருக்கு குறிப்பிட்டாலும் இன்று நாமும் இவ் அதிகாரங்களை வாசித்து நமக்கு பயனுடையதாக மாற்றிக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்குரிய ஒரு படியாக அமையும் என்பதில் எழவும் சந்தேகமில்லை. தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மீண்டும் பிதாவினால் உயர்த்தப்பட்ட இறைவன் இயேசு நமக்கு முன்மாதிரி. அவர் காட்டிய வழியில் நடந்து தாழ்மையை தரித்து கொண்டு அவர் அருளும் உன்னத உயர்வை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை உடையவர்களாக மாற்றிக்கொள்ள இறைவன் அருள் புரிவாராக. ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, இன்று இச்செய்தியை கேட்கும் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இறங்கி வருவதாக. உபத்திரவத்தில் பொறுமையையும் கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளில் நிறைந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பாகிய பந்தை பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்ந்து உன்னத உயர்வை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்கத் தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்கத் தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல